மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட இறுதி வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் 5 மாநில தேர்தல் நடைமுறைகள் முழுவதுமாக நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் மேற்கு வங்கத்துடைய தேர்தல் நிலவரம் தொடர்பான தகவலோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? இனி அடுத்தடுத்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எத்தனை மணிக்கு வெளியாகலாம் தேர்தல் ஆணையத்துடைய நிபந்தனையின் அடிப்படையில்? அனைத்து மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல்களுடைய வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக நிறைவு பெற்றுள்ளது. குறிப்பாக இறுதிக்கட்டமாக மேற்கு வங்கத்தின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிகள் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது வரை 89.99% சுமார், அதாவது 90% வாக்குகள் என்பது இன்றைய 2ஆம் கட்ட தேர்தல் பதிவாகியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில தொகுதிகளில் சற்று வன்முறை என்பது நீடித்திருந்தாலும் அது இயல்பு நிலைக்கு திரும்பி அதில் இயல்பான ஒரு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றதாக இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது அறிவித்துள்ளதை முக்கியமாக பார்த்தோம். 5 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கும் நிலையில் இன்னும் அரை மணி நேரங்களுக்கு பிறகு அந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது முடிவடைந்து அன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதுவரை தேர்தல் நடத்தை விதிகள் என்பது அமலிலேயே இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் ஒரு எச்சரிக்கையாக தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இன்றைய இந்த ஒரு தேர்தல் வாக்குப்பதிவுகள் என்பது முடிந்தாலும் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கான ஒரு பாதுகாப்பு என்பது தொடர்ந்து முழு வீச்சிலேயே செயல்பாட்டில் இருக்கும். எந்த ஒரு அசம்பாவிதங்களிலும் யாரும் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் கடுமையான ஒரு நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய தேர்தல் ஆணையமானது ஏற்கனவே வெளியிட்டிருந்த 5 மாநிலங்களும் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களுக்கு கடுமையான ஒரு பாதுகாப்பையும் அதிகரிப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல். குறிப்பாக மேற்கு வங்கத்தை பொறுத்தளவில் வன்முறைகள் நிறைந்த பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பை பலப்படுத்தவும் ஒரு அறிவுறுத்தலை இந்திய தேர்தல் ஆணையமானது உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 824 தொகுதிகளுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இதில் மிகப்பெரிய மாநிலம் என்றால் மேற்கு வங்கம் 294 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று தற்போது முடிவடைந்திருக்கிறது. அடுத்த இடத்தில் தமிழ்நாடு 234 தொகுதிகள், ஒட்டுமொத்தமாக சுமார் 17 கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். பரவலாக அனைத்து மாநிலங்களிலும் 80 விழுக்காட்டிற்கு மேல் வாக்கு என்பது பதிவாகியிருக்கிறது. கேரளாவில் மட்டும் 78.27 விழுக்காடு வாக்கள் பதிவாயிருந்தாலும் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் மேற்கு வங்கத்துடைய தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரமும் நமக்கு கிடைக்கப்பெறும். என்னவென்றால் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டத்திலும் ஏறக்குறைய 91 விழுக்காடு வாக்கு என்பது பதிவாகியிருந்தது. தற்போது வரைக்கும் 89 விழுக்காடு எட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய சராசரியும் 90 விழுக்காடு எட்டிருக்கிறது. எனவே பொதுவாக கேரளாவை தவிர்த்து மற்ற பெரும்பாலான மாநிலங்களில் ஏறக்குறைய 85 விழுக்காட்டிற்கும் அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இந்த தருணத்தில் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகிறது, இந்த தேர்தலில் மக்கள் யாரை ஆட்சி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது போன்ற பல கேள்விகள் கிட்டத்தட்ட ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு மக்களிடம் தென்பட்டிருக்கிறது. அதனைக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பத்திரிகையாளர் திரு பிரியன், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் திரு பாக்கி, அனைவரையும் வரவேற்கிறோம். சார் வணக்கம். முதல்ல பாக்கி கிட்ட இருந்தே தொடங்குறேன். பாக்கி, என்ன எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் என்ன இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளால் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு? ஒரு சில கருத்துக்களை சொல்லுவேன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்க. அந்த வாசகமே எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது வாக்கு கணிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே கருத்து கணிப்பே கிடையாது. எதுக்கு போட்டோம், இதுக்கு போட்டோம், அவ்வளோதான். ஆகையினால அங்கே கருத்துன்ற வார்த்தை பொருந்தாது. தினமணி நாளேட்டில் வாக்கு கணிப்புன்னு பொறுத்து சொல்கிறாங்க. அது பிரயோகம் நல்லா இருக்குன்றது என்னோட பொதுவான கருத்தை பதிவு செய்கிறேன். அதே சமயத்தில் கருத்து கணிப்பு பல்வேறு நிறுவனங்கள் நமக்கு தெரியும். IANS, மேட்ரிஸு, CNN, IBN, இந்தியா டுடே, நம்ம நிறுவனம் உட்பட நடத்துகிறாங்க. கருத்து கணிப்பு பொறுத்தவரை என்னன்னா பல்வேறு கட்டங்கள் நடத்துவாங்க. நியூஸ் 18 2 முறை நடத்தியிருக்காங்கன்னு எனக்கு நினைவு. அது அந்த மாதிரி பல்வேறு கட்டங்களில் நடத்துவாங்க. மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 24 வரை 20 வரையில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன வெவ்வேறு கட்டங்களில். இது ஒன்று ஜனவரியில் எடுப்பாங்க, சிலர் பிப்ரவரியில் எடுப்பாங்க, சிலர் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு மாறும். அது ஒன்று. எடுக்கிற சாம்பிள்ஸும் முந்தைய எடுத்த ஒரு 10,000 பேர் 2வது எடுத்தாங்கன்னா 10,000 பேர் அதே அளவு இருக்க மாட்டாங்க. நம்பரும் மாறும், ஆட்களும் மாறுவாங்க. ஸோ அதெல்லாம் வேரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ள அரசியல் நிலவரங்களும் மாறும்.
ஸோ இது ஒரு பொதுவான கருத்து. இதே வாக்கு கணிப்பு என்று சொல்லப்படும் எக்ஸிட் போல் பொறுத்தவரை ஓரளவு துல்லியமாக இருக்கும் சார். ஆனாலும் அதுவும் பிசகி போன தவறி போன சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு சார். அது ஒவ்வொரு கட்டத்தில் நான் சொல்ல வர பின்னாடி வரேன் சார். திரிபிரியன் சார், எக்ஸிட் போல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருந்திருக்கு? இப்போ 3 முனை போட்டி இந்த மாதிரியான தேர்தலை கணிக்கிறது எவ்வளவு எளிதாக இருக்கும், என்ன சவால் இருக்கும்? இந்த வாட்டி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எக்ஸிட் போல் கணிக்கிறது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயமா தான் இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா காரணம் விஜய் வந்திருக்கிற ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக அவர் வந்திருக்காரு. தேர்தலுக்கு 2 வாரம் 1 வாரம் முன்னாடி வரையும் கூட அவர் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்க மாட்டார்ன்ற ஒரு பேச்சு இருந்தது. பட் கடைசி 1 வாரத்தில் ஒரு ஹைப் அவருக்கு கிளம்பினதை பார்த்தோம். அந்த ஹைப்பில் அவர் வின் பண்ணுறாரோ இல்லையோ, அவர் எவ்வளோ பேரை எத்தனை கட்சியை டேமேஜ் பண்ணுறான்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த எக்ஸிட் போலில் எக்ஸாக்டாக என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும், அது உண்மையிலேயே எக்ஸாக்டான ஆக்சுவல் பொசிஷனை, கிரவுண்ட் சுச்சுவேஷனை அது பிரதிபலிக்குதா அப்படின்ற ஒரு இது எண்ணம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விஜய் இந்த தேர்தலில் வந்ததுன்றது கணிப்புகளை கொஞ்சம் கஷ்டமாக்கி இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா விஜய் என்ன மாதிரியான ஒரு வாக்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி திமுகவுக்கு என்ன மாதிரியான வாக்குகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அதிமுகவுக்கு என்ன மாதிரியான வாக்குகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை விஜய் வந்ததுனால திமுக அதிமுக நாம் தமிழர் என்ன மாதிரி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். பட் இதெல்லாம் எக்ஸாக்டாக களத்தில் என்ன மாதிரி பிரதிபலிச்சிருக்கு. இப்போ விஜய் தரப்பு சொல்கிற மாதிரி ஒரு ஒட்டுமொத்த இளைஞர்கள் பட்டாளம் அல்லது 40 வயசு கீழே இருக்கிறவங்க, இல்லை சில பேர் இப்போ இன்னும் கொஞ்சம் கூடவே சொல்கிறாங்க 80 வயசு தாத்தாலேருந்து கீழே இருக்கிற 18 வயசு வரையும் எல்லாருமே போட்டிருக்காங்க சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அந்த கிராஸ் செக்ஷன் போட்டிருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. திமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குது, திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு பலமாக இருக்குது, திமுகவோட ப்ரோ இன்குபன்சி ஒரு பலமாக இருக்குது, அதிமுகவுக்கு அதோட கோர் ஓட் பேங்க் ஒரு பலமாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அதோட தலைமை அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாம் தமிழர் அவங்க ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஐடியாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆர்கானிக்காக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க இந்த வாட்டி விஜயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை வளர்ந்துருக்காங்கன்றது முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த எக்ஸிட் போல்ன்றது கொஞ்சம் அவங்க எடுக்கிறவங்களுக்கே கூட கொஞ்சம் கஷ்டமான ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் கூட இல்லை, ஒரு ரஃப் ஃபிகர் கூட சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சரி, ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் நிறைய தரப்பில் விசாரிச்சிருப்பீங்க, கிரவுண்ட் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எக்ஸிட் போல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன சவால் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸிட் போலில் பொறுத்தளவில் அதில் மோட்டிவ் இல்லை. இப்போ நீங்கள் ப்ரீ போலில் ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு கட்சியை பூஸ்ட் பண்ணி விடணும், இப்படித்தான் இருமுனை போட்டின்னு அதை செட் பண்ணணும், இவங்களுக்கு இங்கே வாய்ப்பில்லைன்னு காட்டணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். அதை வச்சு ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அரசியல் கட்சிக்கும் எல்லா நிறுவனங்களையும் சொல்லலை, ஒரு சில நிறுவனங்களுக்கும் உள்ள ஒரு நெக்ஸஸும் அதுக்குள்ளே இருக்கும். இதில் எக்ஸிட் போலில் நாங்கள் ஏற்கனவே அவங்க சொன்னதை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு கம்பல்சனை தவிர மற்றபடி அவங்களுக்கு போலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், போலோட அவுட்கம்மை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிற நோக்கம் இல்லை. ஏன்னா போல் முடிஞ்சு போச்சு, 23ஆம் தேதியே முடிஞ்சு போச்சு. இனிமே எதுவுமே ரிசல்ட்டை வேறு எதுவுமே பாதிக்க போகிறதில்ல. ரிசல்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியவங்க மத்தியில் நம்ம எண்ணத்துக்கு தக்கன எக்ஸிட் போல் இருக்குன்னா நம்ம எண்ணத்துக்கு பக்கன இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதில் மாறுவதுன்னா அதில் மெத்தடாலஜியில் தப்பு இருக்கலாங்கிற லெவலில் போகலாம். எனிவே எக்ஸிட் போலில் மோட்டிவ் இல்லைங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். மோட்டிவ் இல்லை, ஆனால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட், இதுக்கு முன்னதாக திராவிட கட்சிகள் இருவருக்கும் நேரடியான போட்டி. ஆனால் இந்த முறை தாவேகா அப்படின்ற ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு. 1% 2% வாக்கு வங்கி மாறினாலும் அது ஒருத்தருக்கு ஸ்விங் அடிக்க வாய்ப்பு இருக்குது, இன்னொருத்தருக்கு தோல்விக்கு நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எக்ஸிட் போல் நமக்கு கடந்த காலத்தில் 2 உதாரணம், 2016 ஒரு தவறான ப்ரெடிக்ஷன் இருந்திருக்கு, 2024 மக்களவைத் தேர்தலும் ஒரு ஏகோபித்த ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தது. பட் யதார்த்தம் அதுவாக இல்லை.